அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா, காஸ் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட். சரியா? ஸோ இந்த இந்த சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இஎம்டியோட பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் இருக்கும், போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம். அண்டு 12th ஸ்டாண்டர்டுக்கும் நிறையா வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அண்டு டிஆர்பி சம்மந்தப்பட்ட ஒரு சில வீடியோஸ்லாம் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் போயிட்டு பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஃபைனைட்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபைனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட். இப்போ இதுதான் நம்மளுக்கு பிளேன் ஷீட்டு. இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது ஒரு பிளேன் ஷீட்டு. அந்த பிளேன் ஷீட் எப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட நோட்டு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு நோட்டு மாதிரி. ஸோ இதுதான் நம்மளுக்கு பிளேன் ஷீட். சரியா? ஸோ இந்த பிளேன் ஷீட்டில் நான் வந்து என்ன டைப் ஆஃப் சார்ஜ் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் டைப் ஆஃப் சார்ஜை நான் வச்சிருக்கிறேன். ஸோ ப்ளஸ் சார்ஜ் வச்சிருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு வெளியில் அவுட்வேர்ட்ஸாக போயிட்டு இருக்கும், கீழே நம்மளுக்கு அவுட்வேர்ட்ஸாக அப்படியே வெளியில் நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு இந்த ஆரோ மார்க்லாம். இந்த ஆரோ மார்க்லாம் நம்மளுக்கு அவுட்வேர்ட்ஸாக போகிற ரெப்ரசன்டேஷன். சரி சரி, ரைட்டு. இப்போது காஸ் லாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டைப் ஆஃப் ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா ஒரு இமேஜினரியான ஒரு காஷியன் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். அந்த இமேஜினரியான காஷியன் சர்ஃபேஸும் எந்தெந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதையும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் சொன்னபடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு சார்ஜ்டு பிளேன் ஷீட்டாக இருந்தால் ஒரு சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சிலிண்டர் இந்த இருக்கா, இந்த சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் அது எப்படி இருக்குன்னா இந்த சர்ஃபேஸுக்குள்ள இந்த பிளேன் ஷீட்டுக்கு உள்ளக்க போய் நம்மளுக்கு வெளியில வருது. அதான் நம்மளுக்கு இப்படி போட்டிருக்கிறோம். சரியா? சரி, ரைட்டு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா phi ஈக்குவல்ஸ் டு இ வெக்டார் டாட் டி ஏ வெக்டாரு இல்லை டிஎஸ் வெக்டார் எப்படினாலும் ஒன்று தான், ஈக்குவல்ஸ் டு கியூ பை எப்சிலான் நாட். இப்போ போன கேஸில் பண்ண மாதிரி phi ஈக்குவல்ஸ் டு 3ஆக பிரிச்சுக்கிறோம். phi டாப்பு ப்ளஸ் phi பாட்டம் ப்ளஸ் phi கர்வ்டு சர்ஃபேஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டாப் அண்டு பாட்டமுக்கு நம்ம பார்ப்போம். டாப்புக்கும் பாட்டமுக்கும், டாப் அண்டு பாட்டம் ரெண்டுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால நான் வந்து இப்போவே ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். இ டி ஏ காஸ் தீட்டா. ஸோ இது நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல்ஸ் டு இ டிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுட்டேன். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாப் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது டாப் சர்ஃபேஸ் அண்டு இதை வந்து பாட்டம் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது டாப்பு, இது பாட்டம். இங்க இருக்கிறது டாப்பு, இங்க இருக்கிறது பாட்டம். அப்போ டாப் அண்டு பாட்டம் சர்ஃபேஸ். அதனோட ஏரியா எப்படி இருக்க போகுதுன்னா டாப்போட ஏரியா இப்படி இருக்கு, பாட்டமோட ஏரியா இப்படி இருக்கு. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா மேலே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸாக வெளியில போயிட்டு இருக்கு, கீழே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கீழே அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தாலே தெரியுது தீட்டா வில் பி 0 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. அப்போ தீட்டா வில் பி 0 டிகிரினா இடிஏ காஸ் 0 டிகிரி. ஸோ காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ மீதி இருக்கிறது இடிஏ மட்டும்தான். அப்போ 5 டாப்பு அண்டு 5 பாட்டம் அப்படிங்கிறது இடிஏ. சரியா? அப்போ நம்மளுக்கு 5 டாப்பை கண்டுபிடிச்சாச்சு, 5 பாட்டமை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுமே நம்மளுக்கு தனித்தனியா இடிஏ, ரெண்டுத்தோட வேல்யூ நம்மளுக்கு சேமா இருக்குங்கிறதுனால இப்படி போட்டிருக்கிறேன். அப்போ இங்க ஒரு இடிஏ இங்க ஒரு இடிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ரைட். இப்போ வந்து 5 கர்வ்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னா நம்மளுக்கு டாப் அண்டு பாட்டம் சர்ஃபேஸை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய கர்வ்டு சர்ஃபேஸ். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குமா ஒரு சிலிண்டர், அதுல நீங்க இந்த பக்கமா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எடுத்தாலும் சரி இல்ல அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் எடுத்தாலும் சரி நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு ஒண்ணுதான். இப்போ இந்த பக்கமா இருக்கிற சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா எண்ணெயை பார்த்துருக்கா, இப்படி இருக்கு சர்ஃபேஸ். அப்போ எண்ணெயை பார்த்துருக்கா, அப்போ சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு இதுதான் அந்த சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த பக்கமா நம்மளுக்கு டிஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒன்று இந்த மாதிரி இருக்கு, கீழே நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு 90 டிகிரி தான் வரும். இங்கே நம்மளுக்கு ஆங்கிள் 90 டிகிரி தான் வரும். இல்லை நான் வந்துட்டு இந்த பக்கமா அதாவது சிலிண்டரோட இந்த பக்கம் சர்ஃபேஸ் எடுக்காம நான் அந்த பக்கம் சர்ஃபேஸ் எடுக்க போறேன்னா அந்த பக்கம் சர்ஃபேஸ் நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 90 டிகிரி தானே வருது. அப்போ நம்ம இங்க இ டிஏ காஸ் தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி, அங்கே நம்மளுக்கு இடிஏ காஸ் 90யோட வேல்யூ நம்மளுக்கு 0 ஆயிரும். அப்போ மொத்தமாக நம்மளுக்கு 0.
5c ஈக்குவல்ஸ் டு 0. சரியா? அப்போ நம்ம மூணுத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. நான் இப்போ வந்து அழிச்சிடுறேன். அப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இங்கே நம்மளுக்கு ஒரு EDA இருக்கும், ப்ளஸ் பாட்டமுக்கு ஒரு EDA ப்ளஸ் கர்வ்டு 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரும்னா 2EDA அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃப்ளக்ஸோட வேல்யூ. அப்போ ஃப்ளக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 2EDA அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ 2EDA. அப்போ 2EDA which is equals to Q by epsilon naught, which is equals to Q by epsilon naught. இது எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. E vector dot dA vector அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு டாட் ப்ராடக்ட்ல நீங்க போட்டு ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் ஆங்கிள்லாம் எடுத்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க. சரியா? அப்போ EDA நம்மளுக்கு வந்து E மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அப்போ Q by 2 என்ன வரும்? 2 epsilon naught dA. E மட்டும் இங்க இருக்கு, 2DA அங்கிட்டு போயிருச்சு, இங்க Q by epsilon naught இருக்கு. சரி, ரைட், ஓகே. இப்போ இங்க நம்மளுக்கு DA இருக்கு. நான் போன இடத்துல நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 2πRL அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். பட் இந்த இடத்துல வந்துட்டு எல்லா புக்ஸ்லயுமே நம்மளுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸுக்கு அது வந்து ஏரியாவோட வேல்யூ நம்மளுக்கு போடாம சிம்பிளிசிட்டிக்கு இப்போதைக்கு நான் வந்து டிஏவை சிம்பிளி ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அது ஒரு ஏரியா தான். அந்த ஏரியாவோட வேல்யூ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல கொடுத்தாங்கன்னா அது தூக்கி அப்படியே கொண்டு போயிட்டு ஏல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். அப்போ வந்து E ஈக்குவல்ஸ் டு Q by 2 epsilon naught A. ரைட்டா? Q by 2 epsilon naught A. அப்போ இங்க நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். Q by 2 epsilon naught A. ஸோ இதையுமே நீங்கள் ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் ட்ரீட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அண்ட் நம்ம போன டைம் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ரிசல்ட்டுமே நம்மளுக்கு இருக்கும். அப்போது சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்மளுக்கு செகண்ட் டைப் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருப்போம். சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். அதை வந்து ஒரு 2 டைமென்ஷனல் கேசஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அங்கேயே நான் சொல்லியிருந்தேன். இப்போ பிளெயின் ஷீட்டு, ஒரு பிளெயின் அப்படின்னாலே நம்மளுக்கு 2 டைமென்ஷன் தான். அப்போ பிளெயின் ஷீட்டுக்கு 2 டைமென்ஷன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை சிக்மான்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா which is equals to Q by A. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த Q by A இருக்கா, அதுக்கு பதிலாக சிக்மா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்போ சிக்மா டிவைடட் பை 2 epsilon naught. சிக்மா டிவைடட் பை 2 epsilon naught. இதை ஒரு வெக்டாரா ட்ரீட் பண்ணீங்கன்னா n கேப் அப்படி சொல்லி நீங்கள் போட்டுருங்க. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் முடிஞ்சு. கிட்டத்தட்ட இந்த அப்ளிகேஷன் அவ்வளோதான். இன்ஃபைனைட்லி சார்ஜ் பிளேன் ஷீட்டோட ரிசல்ட் என்ன அப்படின்னா சிக்மா பை 2 epsilon naught. இப்போ இதை நான் போன இது கூட நான் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு போன அப்ளிகேஷனில் வந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன். இப்போ போன கேஸை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கூட எந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு போன கேஸ்ல. அதாவது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா E வெக்டாரும் இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆருமே நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சரி, ரைட். அப்படியே நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு வருவோம். இப்போ படிக்கிற அப்ளிகேஷனை பாருங்க. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, பட் இங்க டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்லி ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட்லி சார்ஜ்டு பிளேன் ஷீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளுக்கு டிபெண்டே ஆகலை. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மேலே நம்மளுக்கு அது டிபெண்டே ஆகலை. நீ எந்த டிஸ்டன்ஸில் போயிட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சாலும் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா சிக்மா பை 2 epsilon naught தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு லைன் சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் தள்ளி போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்மளுக்கு கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது. சரியா? அப்போ இது வந்து நம்மளுக்கு இன்ஃபைனைட்லி சார்ஜ் பிளேன் ஷீட் அதோட ரிசல்ட்டு. அண்டு நம்ம அடுத்த அப்ளிகேஷனில் வந்துட்டு ஒரு இன்ஃபைனைட்டு சார்ஜ்டு பிளேன் ஷீட் எடுக்க போகிறோம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 பிளேன் ஷீட் எடுக்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனில் இங்கே ஒரே ஒரு பிளேன் ஷீட் இருந்துச்சுன்னா அது அடுத்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம 2 பிளேன் ஷீட்டை எடுத்து அதில் நம்மளுக்கு வந்துட்டு சில டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். நம்ம புக்கில் இருக்கிற கான்செப்ட் படி பார்த்தா, அதாவது 12th புக்கில் இருக்கிற கான்செப்ட் படி பார்த்தா ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான். பட் நம்ம வந்துட்டு கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம அதை படிப்போம். அதனால் நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.